ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான சீனி அவரைக்காய் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனி அவரைக்காவை நம்ம எப்போவுமே பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம். நார்மலாக செய்கிறத விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார், ரசத்துக்கெலாம் வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சீனி அவரைக்காவை ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீனி அவரைக்காய் வந்து எங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன். வடைச்சட்டி வந்து சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கடவுள்ன பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். சீரகம் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீனி அவரைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற சீனி அவரைக்காய் மசாலா வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக வரும். சீனி அவரைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீனி அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது பிஞ்சாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. நல்லா வேக வைக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காவை வேக வச்சு தாளிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் ஓடி போய் மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் வந்து போட்டிருக்கேன். தேங்காயை வந்து நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லாவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கிறேன், தோலெல்லாம் எடுத்துகிட்டு. அடுத்ததாக வந்து காரத்துக்காக 2 மிளகாய் வத்தலை வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இப்போது நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் 1-2 வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி வந்து வத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நிலக்கடலை பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் காயில் நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 2 மிளகாய் வத்தை தான் போட்டிருக்கோம். இதுவே நல்ல காரசாரமாக தான் இருக்கும். மிளகாய் வத்தலோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே உப்பு ஆட் பண்ணோம். இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். காரம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நம்ம இதில் ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சீனி அவரைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ரெசிபியாக செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.